ஃபேமஸ் தங்கச்சி. ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க கண்டிப்பா பண்ணாம இருந்தாங்கன்னா ஃபைனலிஸ்ட்ல வந்திருப்பாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இது குலாஸ் நாட்டு சக்கரை, சுத்தமா இருக்கும், ஈஸியா கரையும். அசலானது ஸ்பெஷலானது குலாஸ் நாட்டு சர்க்கரை. பயங்கர ஃபேமஸ் தங்கச்சி ஆயிட்டாங்க. டாஸ்க்ல அவங்க 2 செகண்ட்ல வாழ்க்கை மாறும்ன்றதுல பெரிய எக்ஸாம்பிளா இருந்தது. சில பேர் வந்து ஒரு சேஃப் கேம் விளாடணுன்னுவாங்க. பட் ஆனா அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன மைண்ட்ல இருக்கோ பேசுற ஆள் தான். அவங்க அப்படிதான், அந்த கேரக்டர் தான். நினச்சிருந்தா நடுவில் ஓடி திரும்ப ரிட்டர்ன் ஆயிருக்கலாம், இல்லை அந்த 2 டாஸ்க்கு ஸ்கிப் பண்ணி போயிருக்கலாம். ஏன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஃபைனலிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. பெஸ்ட் விஷஸ் ஃபார் முத்துக்குமரன். அவரும் நம்ம அன்பு தம்பி தான். அவர் லப்பர் பந்து பார்த்து பயங்கரமாக விஷ் பண்ணார். அவரும் இன்னைக்கு இந்த எல்லாரோட அன்பையும் வாங்கியிருக்காரு. எப்படி ஒரு பிக் பாஸ் ஷோக்கு ஹோஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க. நிறைய விமர்சனம் வைப்பாங்க நம்ம மேலே நிறைய பேர் வந்து குறைகள் சொல்லுவாங்க, அப்படிலாம் இருக்கும். அதை தாண்டி எப்படி நீங்கள் வந்து நம்புனீங்க சார்? கண்டிப்பா எனக்கு ஒரு பிரேக் கொடுப்பாரு, அவர்கிட்ட போய் நம்ம சான்ஸ் கேட்கணும். அவர்கிட்ட மட்டும் கதவை தட்டல. நான் சில கதவுகள் வெளில போ அப்போ என்ன அனுப்பி விட்டாங்க. ஒரு சில பேர் தான் கதவை திறந்து சரி வாங்க உட்காருங்க ஃபஸ்ட்டு பேசுவோம் என்ன அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு ஆள் தான் தமிழரசன் பச்சைமுத்து. லப்பர் பந்து மாதிரி ஒருத்தவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் மாதிரி ஒருத்தவங்களை மக்கள் ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். வெறுப்பெல்லாம் எனக்கு எப்படி ஆச்சுன்னா பாராட்டாக மாறிச்சு. காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி பண்ண நான் காமெடி தான். தாத்தா கேரக்டருக்குள்ள ஜாக்கி அப்படின்னு இருக்குல்ல, அதை நாங்கள் மாற்றி வடிவேல் சாரை மாற்றிட்டோம். ஆஹா சலகலா என்னடா ஜாக்கி ஏன்டா அப்படி கூட உருண்டாக்குறேன், இந்த ஜூலியை மந்திரங்களை கொண்டு வர சொல்றா. லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நான் யார் கூட பேச போகிறேன் அப்படின்னா வல்லான் படத்துலேருந்து டிஎஸ்கே அவர்களோட தான். ஸோ வணக்கம் அண்ணா. வணக்கம் வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தேங்க்யூ. ஓகே, ஃபர்ஸ்டே கேட்டலாம்னு நினைக்கிறேன். லப்பர் பந்து வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்காக இருந்துச்சு, பயங்கர பிரேக்காக இருந்தது. ஸோ வல்லான் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிட்டில் டாக்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் ஒரு படம் வருதுன்றது ரொம்ப சந்தோஷம். இல்லை நான்லாம் முன்னாடி எப்படின்னா வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், வருஷத்துக்கு எப்போயாவது ஒரு படம் வரும், வருஷத்துக்கு ஒரு படம் வரும். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். இல்லைனா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு கேப்லலாம் படம் வந்திருக்கு எனக்கு. ஸோ போன செப்டம்பரில் லப்பர் வந்து ரிலீஸ் ஆச்சு 24ல். இப்போ இந்த ஜான்வரியில் வல்லான் வருது. ஸோ ஹாப்பி. ஏன்னா அதுக்கு லப்பர் பந்துக்கு முன்னாடி பண்ண படம் வல்லான். ஆமாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நான். ஏன்னா இந்த படத்தில் நான் காப்பாக பண்ணியிருக்கேன், லைக் போலீஸ் ஆஃபீஸராக பண்ணியிருக்கேன். ஒரு போலீஸ் கேரக்டர்னும் போது அது எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த லப்பர் பந்துக்கு முன்னாடி இந்த கேரக்டர் ரோல் இருக்குல்ல, இப்போ பெட்டர் மேக்ஸில் எனக்கு கொஞ்சம் ஃபுல் காமெடியாக பார்த்துருப்பாங்க. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சீரியஸாக இருக்கும்ல ஒரு கேரக்டர் ரோலாக. அது வந்து ஃபஸ்ட்டு வல்லானில் தான் பண்ணது. ஸோ நானுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நாங்களும் போலீஸ் கேரக்டரில் எப்படி அண்ணன் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுறோம். பட் ஆனால் அந்த போலீஸ் கேரக்டர்னால் கொஞ்சம் அந்த ஸ்டண்ட்டு, கொஞ்சம் அந்த ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த படமும் கொஞ்சம் த்ரில்லர் கிரைம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி தான் ஆக்ஷன்லாம் சார் பார்த்துக்கிறாரு, பிரச்சனை இல்லை. செஞ்சது ஓகே, நீங்கள் ஒன்லி ரியாக்ஷன்ஸ் தான். உண்மையிலவா? இல்லை இருக்கு, எனக்கு ஒரு சீன் இருக்கு. பட் படத்தில் இருக்கான்னு தெரியல. நானுமே இன்னும் ஃபுல்லாக படம் லைக் ஒரு தடவை இன்னும் நிறைய தடவை பார்த்துட்டாலும் இன்னொரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு சீன் இருக்கு எனக்கு, ஒரு போய் ஒரு தனியாக இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி ஒரு சீன்லாம் இருக்குது. பட் அவ்வளோ ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லை நமக்கு. கண்டிப்பாக அந்த கேரக்டர் ரோல்லாம் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்களுக்குமே அது மன நிறைவாக இருக்கும் இப்போ பண்ணும்போதெல்லாம். ஏன்னா முன்னால் வந்து டிஎஸ்கே அவர்கள்னா காமெடி பண்ணுவாங்க, அப்படி காமெடியன் அந்த ரேஞ்சில் இருப்போம். இப்போ வந்து அண்ணன் கேரக்டரும் பண்ணுவார்டா அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்குது? கேரக்டர் ரோலை நம்ம உள்வாங்கி பண்ணுறது, அந்த ஜேர்னியை பற்றி பேச. இல்லை எனக்கு ரொம்ப நாளாகவே லைக் என்னென்னா ப்ரோ, நமக்கு வந்து காமெடி வந்து இப்பயுமே எனக்கு காமெடி கூப்பிட்டா பண்ணுவேன், பண்ண மாட்டேன்லாம் இல்லை. லைக் அந்த கேரக்டர் எப்படி நமக்கு எவல் ஆகுது. முன்னாடிலாம் நமக்கு எப்படி சொல்கிறது, லைக் இப்போ நீங்கள் ஒரு காமெடியனாக இருக்கும்போது இனிஷியல் டைம் ஆஃப் மூவிஸில் எப்படி என்ன மாதிரி ப்ளேஸ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் எப்படினாலும் ஹீரோட ஃப்ரெண்டு, ஒரு 4 ஃப்ரெண்டில் 2 ஃப்ரெண்டு அப்படி தான் ப்ளேஸ் பண்ண முடியும். வேறு எப்படி பண்ண முடியும், அவ்வளோதான் இருக்கும் ஸ்கோப்பாக. ஸோ நம்ம வந்து இப்போ காமெடியனாகவே நம்ம வந்து ரொம்ப வருஷமாக ரெஜிஸ்டர் ஆகிட்டோம். அப்படி ரெஜிஸ்டர் ஆன நம்மள ஒரு லப்பர் பந்து மாதிரி ஒருத்தவங்கள ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டகனிஸ்ட் கேரக்டர் மாதிரி ஒருத்தவங்களை மக்கள் ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம். ஸோ வெறுப்பாக இருந்திருக்கும். ஆனால் வெறுப்பெல்லாம் எனக்கு எப்படி ஆச்சுன்னா பாராட்டாக மாறிச்சு. காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி பண்ண நான் காமெடி தான். இப்போ நம்ம டிஎஸ்கே பரவாயில்லப்பா இப்படி பண்ணியிருக்காரு, இப்படி தான் இருக்கும். இப்போ இதுவே நான் வந்து அந்த கேரக்டர் வேறு யாராவது ஒருத்தவங்க புது ஆளாக பண்ணியிருந்தாங்கன்னா கழுவி ஊற்றிருப்பாங்க, திட்டி இருப்பாங்க, என்னையும் திட்டினாங்க. ஆனால் திட்டிட்டு என்னன்னா வேறு என்னன்னா பண்ணுறது, திட்டிகிட்டே பார்த்தோன்னா உன்னை
ஆனால் சந்தோஷமாக இருந்ததுண்ணா. இப்படி இருக்குல்ல, இதுக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி போட்ட அந்த விதைன்னு வச்சுக்குவோம், அந்த மரம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு, அவ்வளோதான். அந்த விதை தான் வந்து என்னை காப்பாத்துச்சு. இன்றைக்கும் இப்போ நான் அடுத்தடுத்து படங்கள் பண்ணும்போது அவங்களோட அப்ரிசியேஷன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டர் பண்ணும்போதும் நமக்குள்ள ஒரு லேர்னிங் இருக்கும் இல்லையா? ஸோ இந்த வல்லான்ல அந்த காப் கேரக்டர் பண்ணும்போது அந்த லேர்னிங் ப்ராசஸ் என்னவா இருந்தது? காப் கேரக்டர் பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னே ஃபர்ஸ்ட் ஒரு காப் வாங்கி போட்டேன். ஏன்னா காக்கா படத்துல இருந்து சரி சும்மா ஜோக்ஸ் அப்பார்ட், லைக் என்னன்னா அதுலேயும் போட்டிருப்பேன்னு வைங்களேன், அந்த காப்பு தான் இது. பட் வந்து என்னன்னா ஒரு காப் கேரக்டர் பண்ணுறோமா, டெஃபினட்டாக நான் சொன்னேன், நான் ஃபிட்டாலாம் இல்லை, டைரக்டர்கிட்ட சொன்னேன் ஃபிட்டாலாம் இல்லை, எப்படி என்ன ப்ளேஸ் பண்ண முடியும்? ஆனால் இல்லை அப்படிலாம் இல்லை, ஒரு போலீஸ்னால் 6 பேக் வச்சுருக்கணும்லாம் இல்லை, ஒரு நார்மல் போலீஸ் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம். அப்படிங்கும்போது எனக்கு காஸ்டியூம்லாம் போடும்போது ஓகே ஃபைன் செட் ஆச்சு. ஏன்னா அந்த ஹேர் கட்டு, இந்த டார்க் மீஸை இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அவர் வந்து என்னென்னா, அப்போ வந்து நான் இந்த காமெடி ஷோஸ்லாம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கும்போது பெட்டர் மேக்ஸ் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு எனக்கு. பட் எப்படி பார்த்தாங்கன்னு தெரில, என்னை கூப்பிட்டு பேசினாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு ரோல் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்துருக்காங்க என் கேரக்டருக்கு. பார்த்ததில் அவருக்கு என்னென்னா, டைரக்டருக்கு மணி பிரதருக்கு இப்போ யூஸ்வலாக இப்போ எப்படின்னா ஒரு போலீஸ்னாலே இவங்களாம் தான் போலீஸ் பண்ணுவாங்கன்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நான் லவர் பந்தில் ஒரு ஆன்டகனிஸ்ட்டு ஒரு கிரே ஏரியாவில் இவங்கெல்லாம் தான் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி ஒன்று இருக்கும். அந்த மாதிரி வேணாம், ஒரு புதுசாக இருக்கணும் அப்படின்னு தான் என்ன பிளேஸ் பண்ணார் வல்லான்ல. ஸோ லவர் பந்து அதான் நடந்தது, இதுலேயும் அந்த மாதிரி தான். கண்டிப்பாக அந்த ரோலுக்கு புது ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி கேரக்டர் ரோல் பண்ணுறதுக்கும் அந்த காமெடியன் ரோல் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாம் ஒன்று தான். ஓகே, இங்கே இருக்க எமோஷன்ஸ் மட்டும்தான் வேறு. மற்றபடி உழைப்பாகட்டும், போடுற இன்புட் ஆகட்டும், சொல்லப்போனால் காமெடி இன்னும் கஷ்டம். நீங்கள் இந்த சீரியஸ் கூட முறைச்சி இப்படியே இருந்துடலாம், இப்படின்னு இருந்தலாம். பட் காமெடி அப்படி இல்லை. ஒருத்தனை அழுவ வைக்கிறது ஈஸி, ஒருத்தனை வெறுப்பு பண்ணுறது ஈஸி, சிரிக்க வைக்கிறது கஷ்டம். கிக்கிலிக்கா பண்ணி சிரிக்க வச்சாதான் முடியும். அது மாதிரி சிரிக்க வைக்கிறது தான் இங்கே ரொம்ப கஷ்டமான ஏரியா. பட் எனக்கு என்னென்னா, யூஸ்வலாகவே இப்போ நம்ம அந்த ஊரில் இருந்து திருச்சி மாதிரியான ஒரு கிராமத்துலேருந்து வந்தனால எனக்கு அந்த ஃபேஸாகவே இது எங்கள் அப்பா எனக்கு கொடுத்த ஃபேஸுன்றனால அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஊர் லுக்கு, ஒரு கட்டை மீசை வச்சாலே ரகட் ஆகிடுது. லைட்டாக ட்ரிம் பண்ணால் அப்போ பரவாயில்ல, நம்ம கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்குப்பா, மீசை வச்சுட்டாலே ஒரு மாதிரி கொஞ்சம். இப்போ நான் இன்னொரு படம் பண்ணுறேன், அதுக்கு தான் சும்மா ஒரு முறுக்கு மீசை விட சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால அதை அப்படி விட்டுட்டு, பட் உள்ள குழந்தை தான், வேற என்ன பண்ணுறது. உண்மையில அப்படிதான் தெரியுது. நீங்கள் பேசும்போது நம்ம ஸ்க்ரீனில் வந்து எக்ஸாம்பிளுக்கு லப்பர் பந்தே பார்த்துட்டா நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வேற என்ன செய்யணும், அவனை மறைச்சிட்டு தான் நாங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்சுக்கு போயிடுது. பட் ஆனால் அப்படியே ரியல் லைஃப்பில் ஒரு கேரக்டராக ஜாலியாக நம்ம கூட பேசிட்டு அந்த மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இப்போ சின்னதாக ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறேன், அவங்கள்ட்ட நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி அண்ட் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு வல்லான் படத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சுந்தர்சி சார் எப்படி வந்து இப்போ மதகஜராஜா 13 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் ஆச்சு, ஆனால் அந்த காமெடி இப்பயும் ரசிச்சிருக்காங்க. இப்போ அவர் எப்போ எழுதியிருப்பார், அப்போ எழுதின காமெடி இப்போ ஒர்க் ஆகுதுன்னா அப்போ எப்படி சார் வந்து அந்த காலம் கடந்து காமெடியை ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? அதாவது என்ன, காமெடிக்கு வந்து காலங்கள் இல்லை, நீங்கள் எப்போ பார்த்தாலும் சிரிக்கலாம். பட் ஆனால் ஒரு சில காமெடிஸ் வந்து நம்ம அந்த பீரியட்லேயே போயிடும். இப்போ நீங்கள் திடீர்னு ஏதாவது ஒரு வாய்ஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு அந்த ரிலேட்டடாக, இப்போ இன்றைக்கி என்ன ட்ரெண்டு, இப்போ ஏதாவது ஒரு அக்கா வச்சு நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன், ஏதோ ஒரு அக்கா அப்படின்றது இப்போ இருக்க ட்ரெண்டு, கரெக்டாக? இதை நான் வந்து 12 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்க மாட்டேன்ல. அப்போ எப்படி வந்து அந்த ட்ரெண்டுக்குன்னு இல்லாமல் ஒரு எப்போ பார்த்தாலும் பிடிக்கிற மாதிரி ஆனால் காமெடி எப்படி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கேட்பேன். சொல்லணும்னா தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா சுந்தர்சி சார் மாதிரி ஒரு ஆக்டர் இப்படி ஒரு பெரிய படம், இந்த படத்தில் யாரை வேணால் நடிக்க வச்சிருக்கலாம். அண்ட் மோரோவர் அவர் காமிக்கும் போது சார் டிஎஸ்கே பண்ணுறாருன்னு சொல்லும் போது, இல்லைங்க வேறு யாராவது ஒரு பெட்டர் ஆப்ஷன் போகலாமே, யாராவது இன்னும் கொஞ்சம் வெல் நோன் படம் ஹிட்டு கொடுத்த நடிகராவோ இல்லை நல்லா தெரிஞ்சு நடிகராவோ அப்படி இருக்கவங்கள போயிருக்கலாம். அப்படி இல்லாமல் என்னை வந்து அவர் எடுத்துக்கிட்ட விதமாகட்டும், என்னை ஹேண்டில் பண்ணிக்கிட்டதாகட்டும், என்னை வந்து அரவணைச்சிக்கிட்டதாகட்டும், ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன நான் ஃபேனுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொல்லிட்டார் ஃபேன்னு, பெரிய ஃபேன் போங்க ஷோக்கெலாம் அப்படின்ட்டாரு. முடிஞ்சிருச்சு எனக்கு அந்த இடத்துல. அப்போ இதுக்கப்புறம் நான் என்ன சொல்லுவேன், நான் அவர்கிட்ட நான் சரண்டர், அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன். எப்பயுமே லவ் சார், வாழ்த்துக்கள் சார் மதகஜராஜா வெற்றிக்கும். அண்ட் இன்னும் நிறைய படம் நீங்கள் டைரெக்ஷனில் பண்ணிகிட்டே இருக்கணும், இந்த படமும் நல்லா வரட்டும். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற வார்த்தை எல்லாமே உங்கள் மனசுலேருந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிக்சர்
ஹரிஷ் கல்யாண். ஓகே ஓகே. லாஸ்ட் இயர் ஜேர்னி பயங்கரமா இருந்திருக்கு இவரோட. ஒரு 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 அருமையான ஒரு மனிதர். அவரோட இந்த இன்ஸ்டாகிராமில் கூட போட்டிருப்பார், அன்பை பகிருவோம் அப்படின்னு சொல்லி. அந்த அன்பை தான், அந்த அன்பு அன்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு இப்பயும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹீரோஸ் நம்ம பழகுறோம், பேசுகிறோம். அதில் ஒரு சில ஹீரோஸ் வந்து இம்மிடியேட்டாக கால் பண்ணாலோ மெசேஜ் பண்ணாலோ டக்குன்னு எடுத்து பேசுவாங்க, மெசேஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஹரிஷ் பிரதர். அவர்கிட்ட கேட்கணுன்னா எப்படி இந்த சக்ஸஸ் ஃபார்முலா பிடிக்கிறீங்க? பார்க்கிங் ஆகட்டும், லப்பர் பந்த் ஆகட்டும், ஒரு நீங்கள் நடிக்கிற பியார் பிரேமா காதலுமே ஹிட்டு தான் அவருக்கு. ஸோ எப்படி வந்து ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா படம் எடுக்கிறீங்க, சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பேன். சொல்லணும்னா ஒரே விஷயந்தான். லைக் அவர் போகிற ஹார்ட் ஒர்க் ரொம்ப பெருசு. லப்பர் பந்துக்கு அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப பெருசு. ஓகே. ஸோ அவருக்கு வந்து இன்னும் இப்போ லப்பர் பந்து வந்து அவர் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. அவர் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு பெரிய பெரிய ஹைட்டுக்கு போவார். அது டெஃபினட்டாக மக்கள் ஒரு கொண்டாடுற ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டாக ஒரு பெரிய ஹீரோவாக வருவார். அதுதான் நான் சொல்லுவேன். அந்த அன்பு மக்கள் வந்து இன்னும் நிறைய உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது தான். நான் 2 படம் அவரோட ஒர்க் பண்ணிட்டேன். இது லப்பர் பந்துக்கு முன்னாடி தனுஷ் ராசினியர்களேன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன். அதில் நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அடுத்து பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, அதுல வந்து அதுல ஒரு ஃப்ரெண்டு நான் பண்ணியிருப்பீங்க. இங்க வந்து ஒரு முக்கியமான பேசப்படக்கூடிய கேரக்டர். இதுல அவருக்கு ஆப்போசிட்டா டீம்லயே சேர்க்காத ஒரு ஆளு. அந்த மாதிரி அவரை பார்த்தாலே புரட்சி வெறுப்பாவே தெரியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து இன்னொரு படம் வந்தா இன்னும் ஹாப்பி தான் அவரோட. கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். ஸோ இந்த லப்பர் பந்து பத்தி பேசும்போது நான் அந்த ஸ்டார்டிங்ல சொன்ன வேர்ட், அந்த பிரேக்கிங், நீங்க கூட தமிழரசன் சார் வந்து மேடையில பேசும்போது நீங்க எமோஷனல். ஸோ வந்து நீங்கள் எப்படி நம்புனீங்க சார் கண்டிப்பாக எனக்கு ஒரு பிரேக் கொடுப்பாரு, அவர்கிட்ட போய் நம்ம சான்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை எப்படி? அவர்கிட்ட மட்டும் கதவு தட்டல நான். ஓகே. எல்லாரும் கேட்குறேன். இல்லை, எல்லார்ட்டையும் கதவை தட்டியிருக்கேன். நிறைய கதவுகள் ஓப்பன் பண்ணல, சில கதவுகள் வெளில போ அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ஒரு கதவை திறந்து பார்த்துட்டு நீ சரி கிளம்பு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. ஒரு சில பேர் தான் கதவை திறந்து சரி வாங்க உட்காருங்க ஃபஸ்ட்டு பேசுவோம் என்ன அப்படின்ற மாதிரி. அதில் ஒரு ஆள் தான் தமிழரசன் பச்சைமுத்து. ஸோ நான் வந்து விடாமல் கதவை தட்டிகிட்டே இருந்தேன் அவர்கிட்ட. ஏன்னா எனக்கு என்னென்னா, இங்கே யாரும் என்னை பார்த்து டக்குன்னு டிஎஸ்கேவை காசு பண்ணுங்க இந்த இதுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போ இங்கே, இல்லையா? அப்போ நம்ம கேட்கணும். இங்கே நம்ம வீட்டிலேயே உட்காந்துட்டு எனக்கு வரும் நான் உட்காந்துருந்தேன்னா, சும்மா வந்து வீட்டில் உட்காந்து ஆர்டர் பண்ண ஸ்விக்கி டெலிவரி ஆர்டர் மட்டும் தான் நமக்கு வரும். ஓகே. ஸோ நமக்கான வாய்ப்புகள் வரணும்னா கேட்கணும். இப்போ நான் எல்லாத்தையும் இப்போ நான் லப்பர் பந்து எனக்கு கிடச்சிச்சு, நான் ஜெயிச்சு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னு நான் சும்மாலாம் இல்லை. எல்லா இடத்துக்கும் டைரக்டர்ஸ்ட்டையும் கேட்குறேன், பண்ணுறேன். அந்த அப்ரோச்சிங் இருக்கணும். ஸோ அப்படி கேட்டு அவர் நம்மளை நம்பி அந்த கேரக்டரில் ப்ளேஸ் பண்ணார்ல, அதுக்கு தான் நான் வந்து அவருக்கு ஒரு காலம் ஃபுல்லாக நம்ம வந்து கடன் போட்டிருக்கோம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட், ஸோ ரீசெண்டாக மக்கள் மத்தியில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டாங்க, தங்கச்சின்னு சொல்லலாம். ஓகே ஓகே ஓகே. எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நான் ஹாப்பியாக இருந்தது. என்னன்னா அந்த லைக் அந்த டாஸ்கில் அவங்க 2 செகண்டில் வாழ்க்கை மாறுன்றதுல பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது. பட் அவங்க ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நான் பார்த்தேன். அவங்க வந்து சில பேர் வந்து ஒரு சேஃப் கேம் விளாடணுன்னு வாங்க, பட் ஆனால் அவங்க ஸ்டார்டிங்லேருந்து என்ன மைண்டில் இருக்கோ பேசுகிற ஆள் தான் அவங்க. அப்படி தான் அந்த கேரக்டர் தான். ஏன்னா நான் கலக்கும்போது சீசன் 7 பண்ணும்போது எனக்குலாம் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் இந்த நேரம் அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு நிறையா ஸ்கிரிப்ட் ஒர்க் நாங்கள் பண்ணிவிடுவோம். நானும் அசாரும் ரிஹர்ஸ் பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடி ஆங்கர்ஸோட ஏதாவது ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு வைங்களேன், அதெல்லாம் நாங்கள் ஸ்பாட்டில் தான் போய் சொல்லுவோம். அப்போ நிறைய ஆங்கர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அதில் ஜாக்லின் வந்து நம்ம சொன்னால் உடனே எடுத்துகிட்டு பண்ணி தர ஒரு ஆள். ஓகே நான் பண்ணிக்கலாம் வாங்கினா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். ஹெல்ப்ஃபுல்லாக. ஆமாம், அந்த மாதிரி. ஏன்னா சில பேர் நம்ம நினைக்கலாம் என்ன லாஸ்ட் மினிட்ல வந்து கொடுக்குறீங்க சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி ஆளுங்களும் இருக்காங்க. பட் ஆனால் ஜாக்லின்லாம் வந்து என்னன்னா பண்ணிடலாம் நான் வாங்கினா என்னென்னா சொல்கிறீங்க வாங்க, இப்படி இருக்கும் அந்த கேரக்டர். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சது என்னென்னா, எப்படி வந்து அந்த ரன் டாஸ்கில் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பேன். ஏன்னா அது நினச்சிருந்தா நடுவில் ஓடி திரும்ப ரிட்டர்ன் ஆகிருக்கலாம், அந்த மாதிரிலாம் ஆகாமல் இல்லை அந்த ரன் டாஸ்க்கு ஸ்கிப் பண்ணி போயிருக்கலாம். ஏன்னா அவங்க கண்டிப்பாக பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஃபைனலிஸ்ட்டில் வந்திருப்பாங்க. அது ஏன், எப்படி அந்த கட் ஃபீலிங் எப்படி வந்தது அதை கேட்டிருப்பேன். சொல்லணும்னா ஜாக்லின் அவங்க சொன்னது தான். எனக்கு அவங்க பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க சொன்னது என்னென்னா, எனக்கு எப்படியாவது அந்த மக்களோட அன்பு வேணும். நான் தேன்மொழி பண்ணிட்டேன், கோலமாவு கோகிலா பண்ணிட்டேன், பட் இன்னும் மக்கள்கிட்ட அன்பு வேணும்னு இப்போ அந்த அன்பை சம்பாரிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அன்பு வந்து உங்களுக்கு நிறையா இன்னும் பெருகிட்டு நிறையா படங்கள் இந்த வல்லானில் கூட ஐ திங்க் அவங்க இன்னொரு கேரக்டருக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க அவங்க.
அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு எக்ஸாக்டாக தெரில. ஒரு 2ஆக எடுத்துக்குவோம். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான். 2ஆக சொல்லிடுறேன். ஸோ ஜாக்லின் வந்து இந்த படத்தில் ஒரு டப்பிங் பண்ணியிருக்காங்க ஒரு கேரக்டருக்கு. ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு வேளை கன்ஃபார்ம்னா அதை போட்டுக்கோங்க. சரி, கண்டிப்பாக. ஸோ அவங்க ஃபைனல் வராது எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த இடையிலே? அப்படி ஒரு 2 நாளில் அதுதான் ப்ரோ. இப்போ நம்ம எதையுமே அங்கே டிசைட் பண்ண முடியாதுல்ல. வருத்தமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம பார்த்து வந்த பொண்ணு அது அப்படி ஓகே ஃபைனல் இல்லையே கொஞ்சம் ஹார்ட் ஹீட்டிங்காக தான் இருந்தது. பட் ஓகே, யாராவது ஒருத்தவங்க நவரும் போது தானே அடுத்த பிளேஸ் அவங்களுக்கான இடம் கிடைக்கும். ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் முத்துக்குமரன். அவரும் நம்ம அன்பு தம்பி தான். அவர் லப்பர் பந்து பார்த்து பயங்கரமாக விஷ் பண்ணார். அவரும் இன்னைக்கு இந்த எல்லாரோட அன்பையும் வாங்கியிருக்காரு. வாழ்த்துக்கள் முத்துக்குமரன். ஓகே, இப்போ எல்லாருமே ஜாக்லின் அவர்களே ரியல் வின்னர் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அன்பு சம்பாதிச்சிட்டாங்க நீங்கள் சொன்ன மாதிரி. இன்னைக்கு ஆன் த ஹோல் அதுதான் வேணும். நீங்கள் டைட்டிலையும் தாண்டி அன்பு மக்கள் இது எல்லாத்தையும் எதுக்காக ஓடுறோம்? காசு பணமா இல்லை வேற ஏதாவது அப்படி இல்லை. மக்கள் வெளில போகும்போது ஒரு 4 பேர் பார்த்து சார் நீங்கள் தானே அப்படின்னு கை கொடுக்குற அன்பு இருக்குல்ல, அது போதும். அதுதான் பெரிய விஷயம். கண்டிப்பாக. லாஸ்ட் ஒன் விஜய் சேதுபதியானா? ஓகே, ஏன்னா ரொம்ப நெருக்கமானவர் உங்களுக்கு. அதிகமா இவரோட வாய்ஸ் உங்கள்கிட்ட கேட்டிருக்கோம். ஆமாம். சேதனா வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட்னா, அந்த கேள்வியை அவர் வாய்ஸ்ல நீங்க கேட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேள்வி என்னன்னா அவருடைய வாய்ஸ்ல. ஆக்சுவலா சேதனா உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னா, ஆக்சுவலாக நீங்கள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆக்டர். மகாராஜான்னு ஒரு படம். அந்த படம் வந்து இங்கே மட்டும் இல்லை, வேறு லெவலில் வந்து ஜப்பான் சைனான்னு பயங்கரமாக கொரியா லெவலுக்கு போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிற நீங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற நீங்கள் எப்படி ஒரு பிக் பாஸ் ஷோக்கு ஹோஸ்ட் ஆகணும்னு நினச்சிங்க? ஓகே, நிறைய பேர் வேணாம் தானே நினைப்பாங்க. எதுக்கு அங்கே வரணும்? நிறைய விமர்சனம் வைப்பாங்க நம்ம மேலே நிறைய பேர் வந்து குறைகள் சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கும். அதை தாண்டி எப்படி நீங்கள் வந்து அதை எப்படி கரெக்டாக எடுத்தீங்க? அந்த டிசிஷன் எப்படி எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருப்பேன். ஓகே, நீங்கள் அன்பா சொல்லணுங்கிற அன்பா சொல்லணும்னா அவர் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ அந்த மாதிரி தான். அந்த லவ் அவர்கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கணுன்றது தான் நான் சொன்னேன். அந்த இப்போ மெசேஜ் பண்ணால் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க, எங்கே பார்த்தாலும் அந்த அன்பை கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த மாதிரி ஆக்டர்ஸில் அவரும் ஒரு முதன்மையான ஒரு மனிதர். அவரோடய நான் வந்து புறம்போக்கு என்கிற பொது உடைமைன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அவரோட. அண்ட் நிறைய ஃபர்ஜில் அவருக்கு நான் டப் பண்ணேன். கூப்பிட்டு பாராட்டினார். லப்பர் பந்துக்கு கூப்பிட்டு ஆடியோவில் விஷ் பண்ணார். சரணா ரொம்ப நல்லா இருந்ததுடா, ரொம்ப நல்லா பண்ணியிருந்துடா, உன்னை ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஸ்க்ரீனில் பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்ததுடா, அழகுடா, நல்லா இருந்ததுடா, வாழ்த்துக்கள்டா சரவணா. நல்லா என்ன சரவணன் தான் கூப்பிடுவார். டிஎஸ்கேன்னு கூட மாட்டேன். சரவணா ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்து. திடீர்னு சிஎஸ்கேன்னு கூப்பிடுவார் எப்பயாவது தோணுச்சுன்னா. ஸோ லவ் யூண்ணா, அதுதான் சொல்லணும். கண்டிப்பாக. நீங்கள் அந்த டப்பிங் பண்ணோடனே நீங்கள் சொன்னீங்களே இப்போ அந்த ஃபாசிலில். ஆமாம், ஃபர்ஸி. எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியாக கேட்குறேன். இப்போ மணிகண்டன் சார் வந்து இந்த அன்கிரெடிட்டாக நான் டப் பண்ணது அதான் சொன்னது செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. எங்களுக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நான் படங்களுக்கு பெருசாக பண்ணதில்லை. ஓகே, பட் சேதனாக்கு தான் நிறைய பண்ணியிருக்கேன். சின்ன இதெல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் தலைவா ஜாக்கி கில்லி ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுட்டி டிவியில் வரும். ஆமாம், அதில் வந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து முரளி சார்னு ஒருத்தர் டப் பண்ணார். ஓகே, ஜாக்கி இங்கே பாரு நான் சொன்ன கேள்வி இப்படி இருக்கும் அவரோட வாய்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் வெர்ஷனாக ஒன்று டப் பண்ணாங்க. அதுக்கு வந்து ஃபுல்லாக ஆக்டர் வாய்ஸஸாக பண்ணோம். ஸோ அதில் வந்து ஜாக்கி ஜானுக்கு விஜய் சார் மாதிரியும், வில்லனுக்கு ரகுவரன் மாதிரியும், அதில் இன்னொரு கேரக்டர் இருக்கும், அதில் கேப்டன் சார் மாதிரியும் எல்லாம் பண்ணாங்க. அதில் விஜய் சார் மாதிரி அசார் பண்ணார். மற்ற எல்லா கேரக்டர்ஸும் ஜூலி தவிர்த்து நான் தான் பண்ணேன். அந்த தாத்தா கேரக்டருக்குள்ள ஜாக்கி அப்படின்னு இருக்கும்ல, அதை நாங்கள் மாற்றி வடிவேல் சாரை மாற்றிட்டோம். ஆஹா சலகலா என்னடா ஜாக்கி ஏன்டா இப்படி கூட உருவம் பார்க்குறேன், இந்த ஜூலியை மந்திரக்கல்ல கொண்டு வர சொல்கிறா, அஜோ படுத்துறேன், இப்படி மாற்றணும். சூப்பராக இருக்கு. ஓகே, நல்லா இருந்துச்சு. நான் அதான் மூவியில் ஏதாவது பண்ணியிருப்பீங்களா அப்படிங்கிற? இல்லை, படமாக நான் யாருக்கும் பெருசாக பண்ணல. சேதனுக்கு நிறைய இடங்கள். ஓகே. லாஸ்ட்டாக வல்லானுடைய எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட எப்படி இருக்கணும், அவங்க எப்படி உள்ளே வரணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஒரு பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ஒரு படம் நீங்கள் பார்க்க போகிறீங்க, ஃப்ரீயாக வாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இப்போ ராட்சசன்லாம் ஒரு ஒரு க்ரைம் த்ரில்லரில், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு த்ரில்லர் படங்கள் எனக்கு தெரிஞ்சு தமிழில் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. மலையாளமில் நிறைய வருது இல்லை. ஸோ இப்போ அந்த படத்தை வந்து நமக்கு ஒரு அதை வந்து அந்த தாகத்தை கொஞ்சம் தணிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ரொம்ப நன்றிண்ணா. கண்டிப்பாக இந்த படமும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ வாழ்த்துறோம். தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி. மறக்காமல் ஜான்வரி 24 வல்லான் தமிழகமெங்கும் உலகமெங்கும் ரிலீஸ் ஆகுது. எப்படி வந்து டெலிவிஷனில் சப்போர்ட் பண்ணீங்களோ, லப்பர் பந்தில் சப்போர்ட் பண்ணீங்களோ, அது மாதிரி அடுத்தடுத்து நான் எடுத்து வைக்கிற அடிகளில் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ லிட்டில் டாக்ஸ். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா.